ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த பழைய கார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மூலயமா உங்கள் பழைய நினைவுகளை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வர போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பழைய பைக்ஸ் பற்றின வீடியோ 2 பார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்பாசிடர் பழைய கார்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வர்றது அம்பாசிடர் கார் தான். இந்துஸ்தான் மோட்டார்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற கம்பெனி 1958 2014 வரைக்கும் இதோட ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. இப்போ இந்த காரோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்க்கலாம். லண்டனில் 1956 1959 இடைப்பட்ட காலகட்டத்தில் இருந்த மோரிஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் சீரிஸ் 3 மாடல் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அந்த கார் பேஸ் பண்ணி வந்தது தான் நம்ம அம்பாசிடர் கார். ஏற்கனவே இருந்த மோரிஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் சீரிஸ் 1 and 2 ரைட்ஸ் அண்ட் டூலிங்ஸ் மட்டும் ஆரம்பத்தில் இந்துஸ்தான் மோட்டருக்கு 1956 சோல் பண்ணாங்க. அதுதான் இந்தியாவில் இந்துஸ்தான் 10 அண்ட் இந்துஸ்தான் லேண்ட் மாஸ்டர்னு சேல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மோரிஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் சீரிஸ் 3 ரைட்ஸும் வாங்கிட்டாங்க. ஒரு அரை நூற்றாண்டு நம்ம இந்தியன் ரோட்ஸை ஆளுமை செய்த பெருமை இந்த காருக்கு உண்டு. அதனாலேயே இதை கிங் ஆஃப் இந்தியன் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் பெரிய பணக்காரங்க இந்த காரை வச்சுருப்பாங்க. இந்த கார் ஊருக்குள்ளே வந்தால் சின்ன பசங்கள்லாம் பின்னாடியே துரத்திட்டு போவாங்க. அந்த மாதிரி துரத்திட்டு போனதில் நானும் ஒருத்தன். அந்த நினைவுகள்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இந்த காரோட பில்ட் குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாதுங்க, அந்தளவுக்கு சூப்பர் பில்ட் குவாலிட்டி. அதனால தான் இந்த கார் எம்எல்ஏலேருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் கவர்மெண்ட் அஃபீஷியல் காராக இருந்தது. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக புல்லட் ப்ரூஃப் கார் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இதுதான் டாக்ஸி காராக இருந்தது. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, இந்த காரில் தான் ஃபேமிலி ட்ரிப் புக் பண்ணி போவோம். போயிட்டு வந்த உடனே காரில் போனோங்கிற பெருமைக்காக கதவை வேகமாக சாத்தியிருக்கேன். ஏன்னா என் கூட விளையாடுற பசங்கள்லாம் பார்க்கணுன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது சிரிப்பாக வருது. இதோட ஸ்டார்டிங் வெர்ஷன்ஸ்லேருந்து கடைசி வெர்ஷன்ஸ் வரைக்கும் இடையில நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி சொல்லணுன்னா இந்த வீடியோவில் பத்தாது. வேணும்னா இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எந்த காரை சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், நெக்ஸ்ட் ப்ரீமியர் பத்மினி. ப்ரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி 1941 ஃபியட் கிறிஸ்லர் ஆட்டோமொபைல்ஸ் கிட்ட லைசன்ஸ் வாங்கி பிளைமூத் அண்ட் டாஷ் ட்ரக் பில்ட் பண்ணி டாஷ் பிளைமூத்னு இந்தியாவில் சேல் பண்ணாங்க. இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக ப்ரீமியர் பத்மினிக்கு வருவோம். 1964 சேம் ஃபியட் கம்பெனி கிட்ட லைசன்ஸ் வாங்கி ஃபியட் 1100 டிலைட்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் 1974 இருந்து தான் இதை ப்ரீமியர் பத்மினின்னு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களோட காம்படிட்டரே அம்பாசிடர் கார் தான். இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா? இது யோ கண்ணை தொடச்சிட்டு பாருயா. இதை போய் கட்ட வேண்டியன்னு சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை சின்ன தான் கூப்பிடுவ போது இருக்க. அந்த ஜாம்பவான் இருந்த டைம்லையும் கூட இந்த காரு அதுக்கு ஈக்குவலாக சேல் ஆகிட்டு இருந்தது. இது 1089 cc 4 சிலிண்டர் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினில் இருந்தது. 4 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. பெட்ரோல் இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 40 bhp அண்ட் 71 Nm ஆஃப் மேக்ஸிமம் டாக் டெலிவர் பண்ணும். இந்த காரும் பெரிய பெரிய சிட்டிஸ்லேயும் டாக்ஸி காராக இருந்தது. இன்னமும் மும்பையில் ஒரு சில இடங்களில் இதை டாக்ஸி காராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரீமியர் பத்மினி படிக்காத படத்தில் ரஜினி சாருக்கு ஈக்குவலாக இந்த காருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கார் பார்க்க குட்டியாக அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், மம்முட்டி சார், எவர்கிரீன் ஆக்டர் தேவானந்த் சார்லாம் இந்த காருக்கு ஓனராக இருந்திருக்காங்க. அப்போல்லாம் இந்த காரை செல்ல பிள்ளையாக வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க, வீட்டின் கடைக்குட்டின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கார் காண்டஸா. இந்த கார் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. 1984 2002 வரைக்கும் இந்த கார் ப்ரொடக்ஷனில் இருந்தது. இதுதான் இந்தியன் பென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு லக்ஸரியான கார் நம்ம இந்தியன் பிராண்ட்லேயும் இருந்துச்சுன்னா சும்மா இல்லைங்க. இந்த கார் பிரிட்டிஷ் மேட் வாக்ஸால் விக்டரோட இன்ஸ்பிரேஷனில் உருவானது. ஸோ அதனால் இந்துஸ்தான் மோட்டார் ப்ரொடக்ஷன்ஸ் டூல் அண்ட் டெக்னாலஜி 1970s அக்வயர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு காண்டஸா கார் 1.5 லிட்டர் BMC B சீரிஸ் இன்ஜினில் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த இன்ஜின் சரியாக இல்லாதனால இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியல. அதனால் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் ஆல்டர்னேட் சொல்யூஷன் யோசிச்சாங்க. ஜப்பான் கம்பெனியான இசுசுவோட டைப் வச்சு 1.8 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் டிசைன் பண்ணாங்க. கியர் பாக்ஸும் 4 ஸ்பீட்லேருந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. இந்த சேஞ்சஸ் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. அதனால் கார் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் சேம் இசுசு கம்பெனியோட சேர்ந்து 2 லிட்டர் டீசல் இன்ஜினையும் தயாரித்தாங்க. அதுவும் செம்ம ஹிட்டு. இந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும்னு டர்போ டீசல் வேரியண்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவும் செம்ம ஹிட்டுங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த காண்டஸா கார் ராஜ நடை போட்டது. லக்ஸரி காருங்கிறதுனால பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டருக்கு இந்த கார் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டொயோட்டா, ஹோண்டா, மாருதி சுசுக்கியோட அதிகமானதுனால இந்த காரோட சாம்ராஜ்யம் சரியாக தொடங்கிடுச்சு. இப்போ மட்டும் இந்த கார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு வைங்க,
எல்லா காரும் ஓரம் கட்டி தான் நிற்கணும். மாருதி 800 என்னதான் ஆல்டோ 800ன்னு இப்போ இருந்தாலும் 1980s இருந்த மாருதி 800க்கு தனி கெத்து இருக்குங்க. இந்த கார் மாருதி சுசுகி கம்பெனி தயாரித்தாங்க. 1983 லான்ச் பண்ணாங்க. அப்போ அம்பாசிடர் அண்ட் பத்மினி இருந்தப்போ மூணாவதாக ஒரு ஆப்ஷன் மக்களுக்கு கிடைச்சிது. இந்த மாருதி 800 வந்ததுக்கப்புறம் தான் பல பேரோட வாழ்க்கை அந்தஸ்து மாற்றுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கார் வாங்கணும்னு நினைக்கும் போது அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த மாருதி 800 தான் இருந்தது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 52,000க்கு இது சேல் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் 50,000ங்கிறது 1 லட்சத்துக்கு சமங்க. இந்தியாவில் அம்பாஸ்டருக்கு அடுத்து லாங்கஸ்ட் ப்ரொடக்ஷன் ரன் கார்ன்ற பெருமை இந்த மாருதி 800க்கு தான் போய் சேரும். 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2.6 மில்லியன் கார் கிட்ட சோல் பண்ணியிருக்காங்க. இந்த மாருதி 800 தான் சூரியன் படத்தில் சரத்குமார் சார் தொடையில தூக்கி வச்சு ஸ்டெப்னி மாற்றுவார். 90s கிட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கார் ஓட்ட கற்றுக்கிட்டது இந்த காரில் தான். இது 796cc 0.8 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொண்டு டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 37 bhp அட் 5000 rpmலையும் அண்ட் 52 Nm ஆஃப் டார்க் அட் 5250 rpmல டெலிவரி பண்ணிச்சு. மாருதி எஸ்டீம் மாருதி 800 ஹிட் ஆனதுக்கப்புறம் எந்த கார் ரிலீஸ் பண்ணாலும் மக்களுக்கு மாருதி மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏற்கனவே மாருதி 1000ன்னு ஒரு செடான் கார் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இரண்டாவது செடான் காரான மாருதி எஸ்டீம் 1994 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 lakhs to 5 lakhsல இருந்தது. இந்த காருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அந்த டைமில் செடான் கார்ஸ்க்கு நிறைய காம்படிஷன் இருந்தது. ஆனாலும் அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி இந்த கார் வெற்றி அடைஞ்சது. இந்த கார் ஏசி அண்ட் நான் ஏசின்னு 2 வேரியன்ட்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் 1.6 லிட்டர் இன்ஜினில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இனிஷியல் சேல்ஸ் கொஞ்சம் நல்லா போனாலும் கொஞ்ச நாள்லேயே சேல்ஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சுது. அப்புறம் 1999ல் இந்த கார் ரீடிசைன் பண்ணி நியூ ஃப்ரண்ட் கிரில், நியூ ஹெட்லைட்ஸ், 1.6 லிட்டர் இன்ஜினுக்கு பதிலாக 1.8 லிட்டர் இன்ஜின்னு பல சேஞ்சஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சேஞ்சஸ்லாம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த இயரில் எஸ்டீம் காருக்கு ஹியூஜ் சக்ஸஸ். ஃபேமிலி காராகவும் இருந்தது, அதே நேரத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாடலாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கார்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வர மக்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்தது. பழக பழக பாலும் புளிக்குங்கிற மாதிரி மக்கள் புதிய விஷயங்களில் நிறைய எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க. இதோட சேல்ஸ் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. 2008ல் இதோட மேனுஃபேக்சரிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 15 வருஷம் ஒரு மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது எஸ்டீமுக்கு பெரிய வெற்றி தான். டாடா சியரா இந்த கார் 1991ல் லான்ச் பண்ணாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்யூவி கார் என்ற பெருமை டாடா சியராக்கே உண்டு. அதுவும் ஒரு இந்தியன் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இந்தியன் கார் வித் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே பவர் விண்டோஸ் அண்ட் பவர் ஸ்டீரிங்னு இப்படி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளில் கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்த டாடா கம்பெனி இந்த கார் மூலியமாக ஃபஸ்ட்டு பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவில் ஏர்லி 80s அண்ட் 90sல பெரும்பாலான கார் இம்போர்ட்டட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா டிசைனிங் அவுட் சைடில் பண்ணியிருப்பாங்க. இந்த முறையை உடைச்சது நம்ம டாடா தான். ஆமாங்க, சியரா கார் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. இதோட டிசைன் அண்ட் லுக் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு மஸ்குலரான கார். இந்த கார் 2 லிட்டர் டீசல் இன்ஜினில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டர்போ அண்ட் நான் டர்போ இன்ஜின்னு 2 ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ரெகுலர் மாடல் 68 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் டர்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 90 bhp ஆஃப் மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அப்பைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இந்தியன் எஸ்யூவினா அது இந்த கார் தான். பேஸ் மாடலே 5 lakhல லான்ச் பண்ணாங்க. எப்போ இந்தியாவில் ஃபாரின் கார்ஸ் வர ஆரம்பிச்சதோ அப்பயே நம்ம மக்கள்கிட்ட இந்தியன் பிராண்டுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. ரீசெண்டாக இந்த சியரா ஈவி கான்செப்ட் கார் ஆட்டோ எக்ஸ்போவில் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே அதே கம்பீரத்தோட அதே டிசைனில் கொண்டு வந்திருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, பார்ட் 1 வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் நீங்கள் எதிர்பார்க்குற கார்ஸ் எல்லாம் பார்ட் 2 வீடியோவில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள் கட் ஷாட்ஸுடன். நன்றி, வணக்கம்.